அன்பான வணக்கம். மக்களாட்சி என்பது பெருவாரியான மக்கள் அந்த பகுதியில் வாழ்கிற சிறுபான்மை மக்களை அரவணைத்து அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து ஆட்சி நடத்துவதுதான் உண்மையான மக்களாட்சி. ஆனால் இங்கே தேசிய அளவில் இந்திய அளவில் பார்த்தால் 3% இருக்கிற ஆரிய இனத்தை சேர்ந்தவர்களும், இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தால் ஒரு 8 to 10% இருக்கிற மாற்று மொழியினத்தவரும் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு பெருவாரியான மக்களுடைய உரிமைகளை நசுக்கி அக்கிரம ஆட்சி நடத்துகிறார்கள். இது மிக மிக கேடானது. ஈழத்தில் அதுதான் நடந்தது. மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையினராக இருக்கிற சிங்கள இனத்தவர் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த தமிழர்களை அழித்தொழித்து அவர்களை சிறுபான்மையினர் ஆக்கி ஆட்சி நடத்தி அவர்களை நசுக்கி வருகிறார்கள். இந்த போக்கு நாட்டுக்கும் இங்கே வாழ்கிற சிறுபான்மையினருக்கும் நல்லதல்ல. அது மொழி சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, சாதி சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, மத சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, இது நல்லதல்ல. ஆரியம் இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத ஒரு இனம். அதேபோல் திராவிடமும் இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத ஒரு இனம். இவர்களிடமிருந்து நாம் அதிகாரத்தை பிடுங்கியாக வேண்டும். ஆரியம் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் இந்த மண்ணின் மக்களை கேடயமாக முன்னிறுத்தி பின்னால் இருந்து அவர்களை இயக்கி நச்சு அரசியல் செய்கிறார்கள். இதை மக்கள் உணர வேண்டும். சீமானன் சொல்வது போல இந்த நாடற்ற ஏதிலிகள் இந்த மண்ணை தங்களுடையதாக மாற்றிக்கொள்ள துடிக்கிறார்கள். இதை நாம் உணர வேண்டும். மாற்று இனத்தவர்கள் இங்கே வாழ்வதற்கு தடையில்லை. ஆனால் அவர்கள் பின்வழியாக வந்து அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மண்ணின் பெருவாரியான மக்களுடைய உரிமைகளை நசுக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆரியம் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாது. அதனால்தான் தான் சிறுபான்மையினராக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பெரும்பான்மையினராக உள்ள மக்களின் இந்துத்துவ மதத்தை முன்னிறுத்தி மக்களை இனமாக ஒன்று சேர்க்காமல் மதமாக ஒன்று சேர்க்க முயல்கிறார்கள். இந்துத்துவா என்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களை இந்துத்துவா என்ற மத அடிப்படையில் ஒன்று சேர்க்கிறார்கள். இதை நாம் உணர வேண்டும். இந்த நாட்டின் நலனை, இந்த மக்களின் நலனை, பொருளாதாரத்தை விரும்புகிற அனைவரும் இந்த இந்துத்துவ கோட்பாட்டை எதிர்க்க வேண்டும். அதே போல இங்கே இனச்சிறுபான்மையினராக இருக்கிற திராவிடர்களும் நம்முடைய பெரும்பான்மையினராக உள்ள தமிழர்களை முன்னிறுத்தி தங்களது நச்சு அரசியலை செய்து வருகிறார்கள். அதுதான் எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் உற்று கவனித்தீர்களேயானால் திராவிடம் ஒரு அணியில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற போர்வையில் இருக்கிறது. ஆரியம் முன்னே நிற்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நமது தமிழ் மக்கள் பெரும்பான்மையினராக உள்ள அரசியல் கட்சியை முன்னிறுத்தி ஆரியம் நிற்கிறது. இவர்கள் இருவரின் சூதை புரிந்து கொண்ட தமிழ் மக்கள் தங்களுக்கான அதிகாரம் தமிழ் மக்களிடமே இருக்க வேண்டும் என்ற தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் கொடூரத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டில் இப்பொழுது 3வது அணியாக எந்த அணியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்ற ஒரு உண்மையான ஆண்மகன் தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை எடுத்து அரசியலை முன்னிறுத்துகிறார். இங்கே வாழ்கிற பெருவாரியான தமிழ் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மதமாக ஆரியத்தின் பின்னாலும் தங்களுடைய பொருளாதார தேவைகளை சரி செய்து கொள்ளும் நோக்குடன் திராவிடத்தின் பின்னாலும் நிற்காமல் நமது மண், நமது மக்கள், நமது மொழி என்ற உண்மையை உணர்ந்து நமது மக்களுடைய உரிமை, நமது மொழியினுடைய மாண்பு இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்ற இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வேண்டும். தமிழ் மக்கள் தமிழர்களுக்கான ஆட்சியை நிறுவ தமிழ் தேசியமே எப்பொழுதும்
தலையானது. எனவே தமிழ் மக்கள் இந்த சூட்சுமத்தை புரிந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.